ஏன்னா அந்த முன்னாடி பின்னாடி நிக்கிறவங்க ஏனங்களுக்கு முன்பகுதிக்கு வரணும். வாங்க வண்டி அங்கேயே நிக்கும். ஓகே, நம்ம வண்டிக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் வாகனங்களுக்கு முன்பகுதிக்கு வரணும். ஆனா நம்ம வார்டு கவுன்சிலர் காளிமுத்து உடனடியா வேனுக்கு வரணும். வார்டு கவுன்சிலர் காளிமுத்து அவங்க உடனடியா வாகனத்துக்கு வரணும். காளிமுத்து நான் கொஞ்சம் வேகமா வாங்க பார்க்கணும். அக்கா வந்துட்டேன். அக்கா அங்கேயே இருக்கா பேசி முடிச்சுட்டு சரிங்க பேசி முடிச்சுட்டு அங்கேயே காளிமுத்து வாப்பா வாங்க வாங்க காளிமுத்து வாங்க. மாநில தலைவர் நம்ம கூப்பிடுவார் மேடைக்கு. வாங்க வாங்க. கேமராமேன் சாரி கேமராமேன் சிறிது நேரம் சிறிது ஓகே என்ற வார்த்தை கேள்வி அதற்கான உருவத்தையே அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய எழுச்சியோடு உற்சாகத்தோடு நேரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அன்பை மட்டும் காட்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசியல் ஒரு நேர்மையான அரசியல் பக்கம் செல்ல வேண்டும். குடும்ப ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏழை மக்களுக்கு எல்லா திட்டங்களும் வீட்டு வாசலுக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கிறாங்க. ஐயா தாய்மார்களே, இன்னும் 5 ஆண்டு காலம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பது நாம் தெளிவாக இருக்கிறோம். நடக்கப் போவது நாடாளுமன்ற தேர்தல். நாட்டை ஆளக்கூடிய மன்றம் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னாலே பிரதம மந்திரி யார் என்பதற்கான தேர்தல். எனக்கு பாருங்க, நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் 4 தேர்தல் முடிய போகிறது. யார் பிரதமர் என்று சொல்லாமல், பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லாமல் பிரச்சாரம் அடைந்திருக்கிறார். மோடி அவர்கள் 2014 நீதித் தலைவராக இருந்தார். ஆனால் 2024 உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறார். உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் 2024 இருந்தார். ஒரு பக்கம் தலைவராக, ஒரு பக்கம் காட்சி உலக நாடுகள் எல்லாமே கம்பீரமாக ஒரு ஆளுமையாக யாருக்கும் தலைவராக நாட்டு மக்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னாள் நம்முடைய பிரதமர் அவர்கள் அற்புதமான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு சாட்சி மட்டும் நம்முடைய 12ஆம் வருடத்தை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஆன்மீக உலகம். எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றாக சகோதர சகோதரர்களாக வாழக்கூடியது. பதிகொண்ட பரமசிவனுடைய ஆலோசனை கேட்கிறோம். 108 புத்தர்கள் 105வது புத்தரான ஜீவசமாக இருந்த புத்தர் முத்துக்குமாரசாமி ஐயாவுடைய ஜீவசமாக இருக்கக்கூடியது. காவிரிக்கரையிலே சித்தாண்டியம்மன் ஆலயமும் இருக்குதுங்க. 1801 886 வரை மைசூர் மகாராஜா காமராஜர் கட்டிய கோவில். மாதேஸ்வரன் ஆலயமும் பெருமாள் ஆலயமும் மதுரையின் சட்டத்தரசி அம்மன் ஆலயமும் இந்த ஊர்களில் அழைத்து கழித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஊரில் இருந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை எண்ணெய், பந்தல், காய்கறி விவசாயம், பட்டு விவசாயம், வேலுத்தெண்ணெய், தென்னை நார் தொழிற்சாலை, பின்னலாரை தொழில், நூற்பாலை, கணிதம், வெல்டிங், இன்ஜினியரிங் தொழில், கால்நடை வளர்ப்பு, பால் உற்பத்தி, பால் தயாரிக்கும் தொழில், காற்றாலை உற்பத்தி, சுடுநீர் மருத்துவம். ஒரு மெய் 4 பேர் இருக்கிறீங்க. ஒரு பஞ்சாயத்தில் இத்தனை தொழில், இத்தனை ஆலயம், இத்தனை மக்கள், ஒரு மெய் இந்தியாவை போயிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, ஆன்மீக ஊரான பூரணமாலய பஞ்சாயத்துல உலகத்தொழில் செய்யக்கூடிய பெருமக்கள் இருக்கின்றார்கள். உலகத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆதி திராவிட பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மானம் காக்கும் கைத்திறன் விஷயத்தில் நெசவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உற்பத்தி துறையை விற்பனையாக்க வணிக பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விஜய பேரரசை ஆண்ட
நாயுடு சமுதாயம் என்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இணைந்து அண்ணன் தம்பிகளாக இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான ஊருக்கு வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரர்களே, 10 ஆண்டு காலமாக மோடியோருடைய ஆட்சியை பாருங்கள். எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்முடைய ஆட்சி தொட்டிருக்கின்றோம். யாரையும் தொடாமல் இந்த ஆட்சி இல்லைங்க. பிரதமருடைய கௌரவ விவசாய ஊக்கத்தொகை 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாய பெருமக்கள் மட்டுமே இங்க 2000 பேர் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க ஐயா. இதுவரை அவருடைய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் விட்டிருக்கிறார். 28க்கும் மேற்பட்ட மகளிர் சுந்தருக்கு ஐயா, நான் தமிழ்நாடு முழுசு சுத்தி வரேன். இப்பதான் பாத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி முடிச்சிருக்கிறேங்க. ஒரு பஞ்சாயத்துல 28 சுயதொழில் குழுவை நான் பார்த்ததில்லை. பூரண்டாபாளையம் பஞ்சாயத்துல 28 மகளிர் சுயதொழில் குழு மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பயனாளிகள் 1000 குடும்பங்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஜெய்ஜீவன் பயனாளிகள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிரதான் மந்திரியினுடைய கிராம சாலை திட்டம் இந்த கிராமம் முழுவதுமே பாசாலைகள் போடப்பட்டிருக்கிறது. சொட்டு நீர் பாசனம் மானிய திட்டத்தில் அனைத்து விவசாய மக்களும் பெற்றிருக்கின்றார்கள். நபருக்கு 5 கிலோ அரிசி வீதம் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் கொரோனா காலகட்டத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செல்வ மகன் சேமிப்பு திட்டத்திலே செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு தெரியும். 18 வயசு உள்ளக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு மோடி ஐயா போஸ்ட் ஆபீஸ் மூலமாக இந்த திட்டத்தை பயன்படுத்தலாம். குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க. ஸ்வச்ச பாரத் கழிப்பறைகள் 70% அந்த பஞ்சாயத்து முழுவதுமே கொண்டு வந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் பெறக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் சிறு குறு தொழில் செய்வர்கள். இலவச சிலிண்டர் கிடைக்குதுங்க ஐயா. இருக்கிற சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் கிடைக்குது. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் இருக்குதுங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமாங்க ஐயா. நீட் தேர்வு மூலமாக 2 மருத்துவர்கள் படித்து முடித்துவிட்டு இந்த பகுதியிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரர்களை எத்தனை கிராமத்துக்கு சென்றிருந்தாலும் கூட இது போன்ற ஒரு கிராமத்தை நான் பார்த்ததில்லைங்க. ஆன்மீகம், அறிவு, தொழில், விவசாயம் எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பஞ்சாயத்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இந்த பஞ்சாயத்து இருக்குது. இன்று நான் உங்கள் முன்னால் என்று கொண்டிருப்பது நீங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு காலகட்டத்தில் உங்களுக்கு சேவை செய்வதற்காக கவுன்சிலர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நமக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் அக்கா கீதா கருப்பசாமி அவர்கள் 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறாங்க. ஒன்றிய செயலர் அண்ணன் காளிமுத்து அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறார். மாவட்ட செயலர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை வார்டு கவுன்சிலராக இருந்து பல முக்கியமான வேலைகளால் உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த 3 அற்புதமான தலைவர்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யக்கூடிய அற்புதமான தலைவர். இவர்களுக்கெல்லாம் சேவை செய்ய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். கவுன்சிலர் கிராமத்தில் இத்தனை வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரோடுல இருந்து கழிப்பறையிலிருந்து எத்தனை வேலைகள், ஆயுஷ்மான் காப்பீடு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்ல இருந்து பார்த்து செய்திருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, மோடி அவர்கள் 3வது முறையாக வலிமையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த நாளிலே முதன்மையாக முதல் குரலாக அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய குரலாக இருக்க வேண்டும். உங்களுடைய குரலாக நான் இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, பூரண்டபாளையத்தை பொறுத்தவரை 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, குறிப்பாக நீண்ட நாட்களாக 1958 நம்முடைய விவசாய பெருமக்களுடைய கோரிக்கை ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கின்றோம். 1958 இருக்கக்கூடிய திட்டம், அதற்கு தேவையான முழு தொகை 10,000 கோடி ரூபாய் தேவை. முதல் கட்டத்திற்கு அனைத்தையும் மோடி ஐயாவிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டு வருகின்றோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உள்கட்டமைப்பு இந்த கிராமத்திற்கு இன்னும் அதிகப்படியாக மோடி ஐயாவுடைய திட்டங்கள் வரணும், தங்குதடை இல்லாம வரணும். அதனாலதான் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பஞ்சாயத்துல வாய்ப்பு கொடுத்து கவுன்சிலர்ல வாய்ப்பு கொடுத்திருக்கு. 3 பேர் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள், நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சேவை செய்பவர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் இருக்கின்றேன், உங்களுக்கு உழைப்பதற்காக இருக்கின்றேன். தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். சமீபத்தில் மோடி ஐயாவிடம் பேசும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மோடி ஐயா கேட்டாங்க, தமிழ்நாட்டுல கிராமத்துக்கு நம்ம திட்டம் எல்லாம் போகுதா அப்படின்னு. நான் சொன்னேன், மோடி ஐயா எல்லாம் போகுது, சில இடத்துல தடுக்கிறாங்க, சில இடத்துல போகுது, சண்டை போட்டு மக்களுக்கு எல்லாம் போய் சேருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மோடி வீடு திட்டம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் வாங்கிடுறோம், கலெக்டர் ஆபீஸ் போயிருது, நானும் த்ரூ பண்றேன், ட்ரை பண்றேன். ஆனா 3 சென்ட் நிலம் இல்லைங்க ஐயா, கலெக்டர் ஆபீஸ் வந்து நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்முடைய பிரதம மந்திரி அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தோம், ஐயா இதற்கு ஒரே ஒரு தீர்வு, மோடி வீட்டை தனித்தனி வீடாக கொடுத்து தனித்தனி நிலமாக கொடுப்பதற்கு பதிலாக அடுக்குமாடி கட்டடமாக தமிழகத்தில் கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அடுக்குமாடி கட்டடமாக அபார்ட்மெண்ட்டை கட்டி 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அடுக்குமாடி கட்டடமாக கட்டிடலாம். மகாராஷ்டிராவில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மும்பையில். அதனால் இதை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நேரடியாக நம்முடைய பிரதம மந்திரி மோடி ஐயாவை சந்தித்து
தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து இனி கிராமப்புறத்துக்கு வரக்கூடிய மோடி திட்டங்கள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டிக் கொடுக்கிறோம். ஏன்னா நிலம் இல்லாதனால எத்தனையோ அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்குது ஐயா. அடுத்த 5 ஆண்டு காலம் 3 கோடி வீடு மோடியை சொல்லியிருக்கிறாங்க. 2024 29 3 கோடி மோடி வீடுகளை நாம் கட்டி கொடுக்க போகின்றோம். அதுல முதல்ல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு பாக்கி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திற்கும் தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நிச்சயமாக மோடி வீட்டை கொண்டு வருகின்றோம். சாக்கு போக்கு சொல்ல போவது கிடையாது, நிலமில்லை என்று சொல்ல போவது கிடையாது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தை தான் நம்முடைய கிராமப்புறத்தில் மோடி வீடாக நாம் கட்ட இருக்கின்றோம். நம்முடைய முக்கியமான அன்பு தலைவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். முன்னாள் வார்டு கவுன்சிலர் பரமசிவம் அவர்கள், முன்னாள் வார்டு கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் யூனியன் கவுன்சிலர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் யூனியன் கவுன்சிலர் சாந்தி சிவசுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பரிமளாதேவி பாலசுப்பிரமணியம் அவர்கள், மூர்த்த காரியகர்த்தா கதிரவன் அம்பாள் நர்சரி முன்னாள் ஒன்றிய பொருளாளர் செந்தில் என்கின்ற உலகநாதன் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரியாதை செல்ல வேண்டிய நேரம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் தம்பு என்கின்ற பெருமாள் சாமி அவர்கள், அமமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நெசவாளர் செயலாளர் சாமிநாதன் அவர்கள், ஓபிஎஸ் ஐயாவுடைய கிளை செயலாளர் அச்சரபாளையத்தினுடைய அண்ணன் துரை அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்து, ஏப்ரல் 19ஆம் தேதி இன்னும் 3 நாட்கள்ல வாக்களிக்க போறீங்க. தாமரை சின்னத்துல மோடி ஐயா தான் வரப்போறாங்க. நமக்கு தெரியுங்கம்மா, மோடி ஐயா 450 பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப மோடி ஐயா வரும்போது இங்க அண்ணாமலை தம்பியும் வர வேண்டும். அப்பதான் அண்ணாமலை தம்பியார் மோடி ஐயாட்ட பேசி உங்களுக்கு தேவையானது எல்லாம் என்னால் கொண்டு வர முடியும். விளம்பரத்துக்கு பிரச்சனை, கொப்பரை தேங்காய் வாங்கியாச்சு, இன்னைக்கு என்ன கேட்கறீங்க? அண்ணே ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடு. அதுக்கு நீ பிரஸ் மீட்ல சொன்னேன், அண்ணே நான் தமிழ்நாட்டு அரசு கெஞ்ச போறது கிடையாது, நானும் 3 வருஷமா கெஞ்சிட்டேன், மாசத்துக்கு 2 தேங்காய் கொடுங்க, ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெயை கொடுங்க. அதனால மோடி ஐயாவிடம் சொல்லி, எப்படி தால் பருப்பு பாத்தீங்கன்னா பாரத் பருப்புன்னு மத்திய அரசு செய்யறாங்க, அதுபோல் மோடி ஐயாட்ட சொல்லி நாம் வாங்கக்கூடிய நஃபெட்ல கொப்பரை தேங்காயை தேங்காய் எண்ணெயாக நாமே மாற்றி பாரத் தேங்காய் என்கின்ற எண்ணெய் என்கின்ற பேர் நாம் விற்பனை செய்ய போகின்றோம். அது மட்டும்தான் வலிமையா. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் செய்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. நான் எல்லா சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து, மிக பொறுமையாக காத்திருந்த எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.